வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிரான்சாக்ஷன்னா என்ன, ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ்னு என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன். ஸோ இதுக்கான டெஃபினேஷன் பார்க்கலாம். A transaction is a set of actions or operations on a database that are treated as a single unit. இப்போ நம்ம டேட்டாபேஸில் பண்ணுற ஆப்ரேஷன்ஸ், ரீட் ஆப்ரேஷன், ரைட் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுக்கு பேர் தான் டிரான்சாக்ஷன். A transaction should either be fully completed or not happen at all. ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் எடுத்துட்டோம்னா முழுசாக முடிஞ்சிருக்கலாம், கம்ப்ளீட்டட் டிரான்சாக்ஷன் ஒன்று இருக்கலாம், இல்லை டிரான்சாக்ஷன் நடக்கலைன்னா ஸோ அதை நம்ம நாட் ஹேப்பன் அட் ஆல்னு சொல்லுவோம். ஸோ நடக்காத டிரான்சாக்ஷன், கம்ப்ளீட்டாக முடிஞ்ச டிரான்சாக்ஷன், இந்த மாதிரி ரெண்டு இருக்குது. திஸ் என்ஷூர் டேட்டா ஸ்டே கரெக்ட் அண்டு கன்சிஸ்டன்ட். ஸோ டிரான்சாக்ஷன் ஒழுங்காக இருந்தால் தான் டேட்டா சரியான இடத்துல போய் என்ன பண்ணும், அக்சஸ் பண்ண முடியும், சரியான இடத்துல ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும். இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் பர்ஃபெக்ஷனாக பண்ணுறதுக்கு டிரான்சாக்ஷன் பக்காவாக இருக்கணும். சரி, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன் ஏ பேங்க் சிஸ்டம், அலைஸ் என்ன பண்ணுறாருன்னா $100 எடுத்து பாபுக்கு சென்ட் பண்ணுறாரு, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. இதுதான் வந்து பேங்க் சிஸ்டம் நடக்குது. இப்போ ஸ்டெப் 1, முதல்ல அலைஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற அந்த $100 வந்து என்ன ஆகும், குறைஞ்சிரும். டிடெக்ட் $100 ஃப்ரம் அலைஸ் அக்கௌண்ட். ஸ்டெப் 2, ஸோ இங்கே குறைஞ்சிட்டு பாப் அக்கௌண்ட் என்ன ஆகிடும், $100 வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும். இஃப் சம்திங் கோஸ் ராங் ஆஃப்டர் ஸ்டெப் 1, ஸ்டெப் 1க்கு அப்புறமா அங்கே போக வேண்டிய பணம் பாபுக்கு போகணும்னா அதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா த டிரான்சாக்ஷன் இஸ் ரோல்டு பேக், அதாவது கேன்சல் ஆகிடும் டிரான்சாக்ஷன். திரும்ப என்ன ஆகும்னா இதே ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கே போயிடும். ஸோ அலைஸ் பேலன்ஸ் ஸ்டேஸ் த சேம் அண்ட் பாப் டஸ் நாட் ரிசீவ் த மணி. ஸோ இதில் ஏதாவது செகண்ட் ஸ்டெப்பில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா திரும்ப ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு ரோல் பேக் ஆகிட்டு அந்த பணம் அப்படியே அலைஸ்கிட்டே தான் இருக்கும், பாபுக்கு அந்த பணம் வந்து சேராது. இதுதான் நார்மல் டிரான்சாக்ஷனுக்கான மீனிங். சரி, இப்போ ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆசிட் வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து அட்டாமிசிட்டி, கன்சிஸ்டன்சி, ஐசோலேஷன், டியூரபிலிட்டி. ஸோ இந்த ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம டிரான்சாக்ஷன்ஸில் பயன்படுத்தும். ஆசிட் ensures that transactions are reliable even in the case of errors or crashes. ஸோ டிரான்சாக்ஷன் நடக்கும்போது ஏதாவது எரர் நடந்தாலும் சரி, இல்லை ஏதாவது கிராஷ், சிஸ்டம் கிராஷ் ஆகிட்டாலும் சரி, இந்த ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்மளுக்கு டிரான்சாக்ஷனை பற்றி கொடுக்கும், என்ஷூர் பண்ணும். ஓகேங்களா, ஒரு ரிலையபிள் டிரான்சாக்ஷனுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அட்டாமிசிட்டி. ஆல் ஆர் நத்திங் ரூல், அதாவது டிரான்சாக்ஷன் முழுசாக முடிஞ்சிருக்கலாம், இல்லைனா டிரான்சாக்ஷன் நடக்காமல் இருக்கலாம். ஸோ ஆல்னா எல்லா டிரான்சாக்ஷனும் முடிஞ்ச மாதிரி, ஆர் நத்திங்னா அங்கே எதுவுமே நடக்கலை. ஸோ இதுதான் நத்திங் ரூல். ஸோ ஆல் ஆர் நத்திங் ரூல்னு சொல்லுவோம் இது. இஃப் எனி பார்ட் ஆஃப் த டிரான்சாக்ஷன் ஃபெயில்ஸ் த என்டையர் டிரான்சாக்ஷன் இஸ் கேன்சல்ட் அண்ட் நோ சேஞ்சஸ் ஆர் மேட். ஸோ ஒரு 5 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது, அதில் ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷனில் பிரச்சனை வந்தாலும் ஒட்டுமொத்த டிரான்சாக்ஷனும் கேன்சல் ஆகிட்டு திரும்ப ஃபஸ்ட்டுக்கு போய்டும். ஸோ எக்ஸாம்பிள், if Alice transfer fails after deducting from her account but before adding to Bob's, the whole transfer is cancelled. ஸோ பணம் அனுப்புறதுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஸோ முன்னாடி என்ன ஆகும், அந்த பாப்ஸ்க்கு ஆட் ஆகணும்ல அந்த பணம், அதுலேயே பிரச்சனை வந்துச்சுன்னா ஸோ திரும்பவும் ட்ரான்ஸ்ஃபர் என்ன ஆகும், பிரச்சனை வந்துடும். ஸோ ஹோல் ட்ரான்ஸ்ஃபர்லையும் பிரச்சனை வந்துடும், திரும்ப ரோல் பேக் ஆகிட்டு ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் ஆகும் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கன்சிஸ்டன்சி. Ensure that a transaction takes the database from one valid state to another. அதாவது சரியான ஸ்டேட்டுக்கு தான் போகுதா அதை முடிவு பண்ணுறது தான் இந்த கன்சிஸ்டன்சி. ஸோ சரியான டிரான்சாக்ஷன் சரியான ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகிட்டு அக்சஸ் அதை ரீடோ ரைட்டோ கரெக்டாக பண்ணுதா, அதுதான் கன்சிஸ்டன்சி. எக்ஸாம்பிள், இஃப் எ ரூல் சேஸ் எ பேலன்ஸ் கேனாட் கோ நெகட்டிவ். ஸோ ஒரு பேங்க் எடுத்துட்டோம்னா நெகட்டிவில் போகாதான் நம்மளோட ரூலே. ஏ ட்ரான்ஸ்ஃபர் வில் நாட் ஹேப்பன் இஃப் இட் காசஸ் தட் ரூல் டு பிரேக். ஓகேங்களா, இப்போ பேங்க்கில் வந்து மைனஸில் போச்சுன்னா அது நடக்காத ரூல், அது சொல்லி வச்சுருக்காங்க பேங்க்கில். அது நடந்துச்சுன்னா அப்போ டிரான்சாக்ஷன் ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ வித்ட்ராயிங் மோர் தேன் த அக்கௌண்ட் ஆஸ். ஸோ அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை விட அதிகமாக வித்ட்ரா பண்ணோம்னா ஸோ அதுதான் இந்த பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனைலாம் இல்லாமல் பார்த்துக்கிறது தான் கன்சிஸ்டன்சி. நெக்ஸ்ட் ஐசோலேஷன். Ensure that transaction do not interfere with each other.
ஸோ 2-3 டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது, அது மூணுமே வந்து இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. எக்ஸாம்பிள், இஃப் 2 people try to transfer money from the same account at the same time. ஸோ 2 பேர் என்ன பண்ணுறாங்க, சேம் அக்கௌண்ட்லேருந்து சேம் டைமில் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சிஸ்டம் என்ன பண்ணணும், மேக் ஷுர் தட் ஒன் டிரான்சாக்ஷன் இஸ் ஃபுல்லி கம்ப்ளீட்டட் பிஃபோர் த அதர் ஸ்டார்ட். ஸோ ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் தான் முடிக்கணுமோ தவிர எல்லாத்தையும் ஒரே டைமில் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட், டியூரபிலிட்டி. ஒன்ஸ் a transaction is committed, the changes are permanent even if the system crashes. ஸோ டிரான்சாக்ஷன் ஒரு ரீட் டிரான்சாக்ஷன் பண்ணி முடிச்சாச்சுன்னா அது பண்ணது தான். இப்போ பணம் அமிச்சாச்சுன்னா அமிச்சது தான். முடிஞ்சிச்சுன்னா திரும்ப சிஸ்டம் கிராஷ் ஆனாலும் சரி, எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது, எரர் வந்தாலும் சரி, அமிச்சது தான். ஸோ அதான் டியூரபிலிட்டி. ஆஃப்டர் அலைஸ் ட்ரான்ஸ்ஃபர், ஈவன் இஃப் த சிஸ்டம் கிராஷஸ், த சேஞ்சஸ் வில் ஸ்டில் பி saved when it restart. ஸோ புதுசாக ஒரு சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தான் வரும், பணம் அங்கே போய் சேர்ந்துச்சு தான் வருமோ தவிர திரும்ப ஃபஸ்ட்லேருந்துலாம் நடக்காது. சிஸ்டம் கிராஷ் ஆகிடுச்சுன்னா எரர்ஸ் வந்தாலும். ஸோ இப்படி தான் வந்து ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் அண்ட் டெஃபினிஷன் எழுதணும். அப்புறம் முதல்ல டிரான்சாக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணும், ரோல் பேக் ஆகிடும். ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் தான் ஒரு குட் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணுது. இதுதான் முடிவு பண்ணும் ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அட்டாமிசிட்டினா என்ன, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். கன்சிஸ்டன்சினா என்ன, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஐசோலேஷன் என்ன, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். டியூரபிலிட்டினா என்ன, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.